டெக்னாலஜி உலகில் ஒரு மிகப்பெரிய போர் வெடித்திருக்கிறது. உலகின் நம்பர் 1 தேடுபொறி நிறுவனமான கூகுள் மீது ஐரோப்பிய யூனியன் ஒரு பிரம்மாண்டமான அபராதத்தை விதித்துள்ளது. இந்த நடவடிக்கையால் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடி மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த டெக்னாலஜி போர் ஒரு பயங்கரமான வர்த்தக போராக மாறுமா? வாங்க இந்த பரபரப்பான நிகழ்வின் முழு பின்னணியையும் பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியனின் ஒழுங்குமுறை ஆணையம் கூகுள் நிறுவனத்திற்கு $3.5 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் சொல்ற காரணம் இதுதான். ஆன்லைன் விளம்பர சந்தையில் கூகுள் தனது ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி மற்ற போட்டி நிறுவனங்களை முடக்கிவிட்டு தனது சொந்த விளம்பர சேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓனர் தனது கடைகளை மட்டும் வாசலில் வைத்துவிட்டு மற்ற கடைகளை எல்லாம் கண்ணுக்கு தெரியாத இடத்திற்கு தள்ளுவது போல இது ஒரு நேர்மையற்ற வர்த்தக போட்டி என்பதுதான் ஐரோப்பிய யூனியனின் குற்றச்சாட்டு. கூகுள் இந்த முடிவை முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இந்த அபராதம் ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய நிறுவனங்களை பாதிக்கும். நாங்கள் இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்று கூகுள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த விஷயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். அவர் இந்த கடுமையான அபராதத்தால் கொந்தளித்து போயுள்ளார். அவர் தனது சமூக வலைதளத்தில், ஐரோப்பா நமது சிறந்த அமெரிக்க நிறுவனமான கூகுளை $3.5 பில்லியன் அபராதம் விதித்து தாக்கியுள்ளது. இது மிகவும் நியாயமற்றது. அமெரிக்காவின் பணத்தை அவர்கள் பறிக்க பார்க்கிறார்கள். எனது நிர்வாகம் இதை ஒருபோதும் அனுமதிக்காது என்று கடுமையாக பதிவிட்டுள்ளார். இந்த அபராதத்தை ஐரோப்பிய யூனியன் திரும்ப பெறவில்லை என்றால் ஐரோப்பிய பொருட்கள் மீது நாங்கள் கடுமையாக பதிலடி வரிகளை விதிப்போம் என்று ட்ரம்ப் ஒரு நேரடி மிரட்டலையை விடுத்துள்ளார். நிச்சயமாக இல்லை. இது அமெரிக்காவின் டெக்னாலஜி நிறுவனங்களுக்கும் ஐரோப்பாவின் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு அதிகார போட்டியின் உச்சகட்டம். அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது ஆதிக்கத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவில் வர்த்தகம் செய்வதாக ஐரோப்பிய யூனியன் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அமெரிக்காவோ ஐரோப்பா வேண்டுமென்றே அமெரிக்க நிறுவனங்களை குறிவைப்பதாக கூறுகிறது. இந்த அபராதம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே நிலவி வரும் பதட்டத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. இப்போது கேள்வி இதுதான்: கூகுள் தனது மேல்முறையீட்டில் வெற்றி பெறுமா? ட்ரம்ப் தனது மிரட்டல் படி ஐரோப்பா மீது வர்த்தக போரை தொடங்குவாரா? இந்த டெக்னாலஜி போர் உலக பொருளாதாரத்தையே உழுக்கக்கூடிய ஒரு பெரிய வர்த்தக போராக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.